மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே வெளி மாநில சாராய கடத்தலில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சுமன், முருகேசன், செல்வம் ஆகியோர் பிணை கேட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி விஜயகுமாரி, அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு 5500 ரூபாய் மதிப்பிலான நாப்கின் எரியூட்டும் எந்திரத்தை வாங்கித் தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மூவருக்கும் பிணை வழங்கி ஆணையிட்டார். விளை நிலங்களில் பெட்ரோல் குழாய் அமைக்கும் பணிகள் குறித்து விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என பாரத் பெட்ரோலிய நிறுவனம் தெரிவித்துள்ளது. நில விற்பனை மற்றும் வங்கிக் கடன் பெற தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படும் என பாரத் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இந்த பிபிசிஎல் பைப்லைன் ப்ராஜெக்டை இருகூர்லேருந்து முத்தூர் வரைக்கும் போகிற 74 கிலோமீட்டர் அந்த பைப்லைனில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 18 மீட்டர்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. அதே வழியை தான் அதுக்கு ஒரு 10% மார்க்கெட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஒரு புது பைப்லைன் போகிறதுக்கும் ஒரு 20% மார்க்கெட் வேல்யூவும் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் க்ராப் காம்பன்சேஷனும் 100% நம்ம கொடுக்குறோம். பேங்க்கில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் பேங்க் லோன் போகிறதுக்கு ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா பிபிசிஎல்லேருந்து என்ஓசி லெட்டர் ஃப்ரம் கம்பெனி சைடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். கும்பகோணம் அருகே ஏராநல்லூர் கிராமத்தில் தனியார் பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனையகம் மூலம் வான்கலத்தை கொண்டு பருத்தி மீது மருந்து தெளிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த சில நாட்களில் பருத்தி செடிகள் கருகத் தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தரமற்ற பூச்சிக்கொல்லி மருந்தை வழங்கி ஏமாற்றிய பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனையகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 4 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கோம். மொத்தம் 3 பேர் 9 ஏக்கர் கிட்ட பருத்தி போட்டிருக்கோம். பருத்தி நல்லா இருக்கு சார். 4 மாசம் ஆகுது போட்டு. கடைசியா செடி அதிகமாக போனோம்னா ட்ரோன் வச்சு அடிக்கணும்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கேட்டாங்க. வயலை பார்த்துட்டு நான் மருந்து கொண்டு அடிக்கிறேன்னாங்க. சரிங்களா, அவங்க வந்து அடிக்க சொன்னேன் சார். அடிச்சு ஒரு 2 நாள்லேயே பார்த்தா செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல சார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிர் இழப்புகளுக்கு தமிழக அரசே காரணம் என குற்றம் சாட்டினர். பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் நோயாளிகளிடம் ஒருமையில் அலட்சியமாக பேசுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் நகராட்சி தலைவராக உள்ள செல்வ சுரேஷ் பெருமாள் மீது ஆளும் திமுக உறுப்பினர்கள் 14 பேர் நம்பிக்கையில்லா தீர்மான கடிதத்தை நகராட்சி ஆணையரிடம் வழங்கினர். நகராட்சியில் எந்த பணியாக இருந்தாலும் கையூட்டு கொடுத்தால்தான் வேலை நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே விருதுநகர் மாவட்ட ஊராட்சியில் மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்குவதில் கால தாமதம் செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட ஊராட்சி தலைவர் வசந்தி மான்ராஜை வழிமறித்து மாவட்ட குழு உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.